ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஜிலேபி. ஜிலேபி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. அதோட பதம் மட்டும் சரியா வந்துடுச்சு அப்படின்னாக்கா வந்து நீங்க எந்த விதமான ஊற வைக்கிறது, அரைக்கிறது எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மைதா, தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சமா ஈனோ இருந்ததுன்னா வேலை டக்குன்னு முடிஞ்சிரும். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு குவிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த ஜீனியை வந்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு கிண்டிகிட்டே இருங்க. ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஒரு கம்பி பதத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி ஒரு பதம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி டைமில் அதை வந்துட்டு நல்லா வந்து அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜிலேபிக்கு வந்து அந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். வேண்டானா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிடலாம். இதை வந்து ரெடி பண்ணி அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம ஜிலேபி பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறோம், ஆல் பர்பஸ் ஃப்ளார். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல தயிர் கெட்டியான தயிர் எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஜிலேபிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லை உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நெய் சேர்த்துட்டு திரும்பவும் இதில் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். ஃபுட் கலரை நல்லா கரைச்சிட்டு 1 ட்ராப் 2 ட்ராப் விட்டிங்கனாலே அந்த ஃபுட் கலர் வந்துடும் இதுக்கு. ஸோ இதை நல்லா நம்ம வந்துட்டு கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைங்க. ஏன்னா வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து ஜிலேபி புளியறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடாதீங்க, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் புளியறதுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி, தோசை மாவு பதம் சொல்லுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம். ஸோ இதை கரைச்சிட்டு ஓரளவுக்கு நல்லா கரையும் போது நம்ம வந்து ஈனோ வந்து சேர்த்துக்கலாம். ஈனோ பவுடர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு நல்ல தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இதுதான் இந்த ஜிலேபியில் வந்து ஒரு மாதிரி மொறு மொறுன்னு வருது இல்லையா, அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்டு. ஈனோ இருந்ததுன்னா பெஸ்ட்டு. ஈனோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா பேக்கிங் சோடா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஈனோ போட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்துடும். அதனால அதையும் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஜிப்லாக் எடுத்து, இப்போ நம்ம இந்த ஜிப்லாக்கை தான் வந்து நம்ம வந்து பைப்பிங் பேக் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்தது, சின்ன ஹோல் உள்ள மாதிரி இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜிப்லாக்கை ஒரு எண்டு வந்துட்டு அந்த கப்புக்குள்ளே வர மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்படி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் போர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஊற்றுறது வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைமுக்குள்ளேயே நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா டக்குன்னு வந்து புழிஞ்சிடலாம். ஸோ மாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஏன்னா தயிர்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து அது புளிச்சிடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நான் போட்டு இப்படி ஒரு கார்னராக வர மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். இதை போட்டுட்டு அந்த கார்னரை ரொம்ப சின்ன ஹோல் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் புழிஞ்சு பார்க்குறேன். எப்போவுமே வந்து ஆயில் நல்லா ஹாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். காஞ்சதுக்கப்புறம் அப்படி தான் நம்ம எந்த பலகாரமுமே பொரிப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டாக அவ்வளோவா ஷேப் வந்து கரெக்டாக வராது. இந்த சுற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸில் தான் வரும். ஒரு 2-3 தடவை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4th டைம்லலாம் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஈவன் ஷேப்பே வரல அப்படின்னா கூட ஓரளவுக்கு வேறு வேறு ஷேப்பில் வந்தால் கூட ஜிலேபியில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ உங்களுக்கு இந்த ஷேப் வரலன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க. ஜிலேபியை இந்த மாதிரி பண்ணி சிரப்பில் ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான டேஸ்ட் மட்டும் வந்துடும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஒரு நேரத்தில் ஒன்று கூட புளிய வச்சு நீங்கள் வந்து பிழிஞ்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 2, 3 அப்படின்னு அகலமான சட்டியாக இருந்தால் நீங்கள் பிழிஞ்சு அதை வேக வச்சுக்கலாம். வேகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் பிரைட் ஆகும், அதுலேயும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி இப்போ இந்த கடைசியாக இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ பபுள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடங்கிரும். அந்த மாதிரி டைமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஜிலேபி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும், பட் முறுக்கு அளவுக்கு ஹார்டாயிராமல் லைட்டாக ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா அது மைதா மாவில் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுனால அதை எடுத்து அப்படியே வந்து நீங்கள் வந்து சுகர் சிரப்பில் வந்து நம்ம ஊற வச்சு தான் நம்ம அதை வந்துட்டு சாஃப்ட் ஆக்க முடியும். அவ்வளவுதான். இப்படியே வந்து ஒன்றா போட்டு எடுத்து மொத்தமாக வந்து பொரிச்சு எடுத்துருங்க. எடுக்க எடுக்க நீங்கள் வந்து பொரிச்சது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயை வந்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க.
நம்ம ஏற்கனவே வந்து சுகர் சிரப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம உடனே டக்குன்னு பொரிச்சு டக்குன்னு சேர்த்துறணும். அந்த சுகர் சிரப்புமே ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கிறிஸ்டலைஸ் ஆயிரும். அதனால டக்குன்னு பொரிச்சு சைட்ல இருந்து அப்படியே எடுத்து அத வந்து நீங்க சுகர் சிரப்ல சேர்த்துக்கிட்டே வாங்க. 2 பக்கமும் பெரட்டி விட்டு நல்லா வந்து ஒரு 1 மினிட் அந்த மாதிரி வந்து ஊறுச்சுனாலே போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1 ஆர் 1 1/2 நிமிஷத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு 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 சைடுமே வந்து ஒரு 30 செகண்ட்ஸு அதுக்கு 45 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஊற வச்சுட்டு, அப்படியே வந்து நீங்க அத எடுத்துறலாம். சுகர் சிரப்ல ஒவ்வொரு தரமும் ஊறி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, எடுத்துட்டு நல்லா வந்து சுகர் வந்து ட்ரெயின் ஆகணும். ட்ரெயின் ஆகுற மாரி நல்லா சைடுல வச்சு இந்த மாரி ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸஸா வந்து சுகர் சிரப் இருந்தது அப்படின்னாக்கா, அது வந்து வேஸ்ட்டா தான் போகும். எடுத்து நீங்க கீழ வைக்கும்போது. ஸோ, அதனால நல்லா வந்து சுகர் சிரப்ப வடிச்சு எடுத்துட்டு, அப்படியே வந்துட்டு தனியா வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க, நமக்கு சுவையான ஜிலேபி வித்தின் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளலாம் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிரும். அவ்வளோதான் செம சூப்பரா வந்து கிரிஸ்பியான ஜிலேபீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஜிலேபி வந்து இன்னைக்கு நம்ம மைதா மாவுல பண்ணியிருக்கோம். இதே மாரி ஜாங்கிரியும் இருக்கு. ஜாங்கிரி வந்து நம்ம உளுந்து செய்யறது. 2மே இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். அ ஜாங்கிரி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னும் சில தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் அட்டாச் பண்றேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியான செய்முறைகளோட தான் அது இருக்கு. இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க் யூ so much ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.